வணக்கம். இது ஒரு மிகவும் ஸ்பெஷலான எபிசோடாக இருக்க போகிறது. 3 சந்தோஷமான செய்திகள், நல்ல செய்திகள். 1, அடானி மற்றும் மோடியுடைய அந்த ஈக்குவேஷனை டெல்லி ஹைகோர்ட் உடைத்து விட்டது. பத்திரிகையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை டெல்லி நீதிமன்றம் கொடுத்துள்ளது. அடானிக்கு எதிராக ஒரு கேக் ஆர்டர் வெளிவந்தது. அதாவது யாருமே அடானியை பற்றி எந்த விதமான ரிப்போர்ட்டிங்கும் செய்யக்கூடாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான பத்திரிகையாளர்களுக்கு இது போன்ற நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டது. இதை என்ன செய்தார்கள், கோர்ட்டில் என்ன நடந்தது, வாதம் பிரதிவாதம் அனைத்துமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். 2வது, அடானிக்கு எப்படி ₹1 வீதம் ஒரு ஏக்கருக்கு 1050 ஏக்கர் நிலம் கிடைத்ததோ அதே போன்ற நிலம் ஈஷா யோகா, ஜக்கி வாசுதேவ், சத்குரு அவர்களுக்கும் கிடைத்தது. இதை பற்றின ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் பரவலாக பரப்பப்படுகிறது. இதற்கான உண்மை என்ன, அதையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். 3வது, செப்டம்பர் 22 வரக்கூடிய புதிய ஜிஎஸ்டி 2.0 இதை பற்றி ஏற்கனவே நாங்கள் 2 வீடியோக்களை வெளிவிட்டிருந்தோம். இந்த புதிய ஜிஎஸ்டி வழியாக விலைவாசி உயரும் என்று அந்த வீடியோ மட்டுமல்ல, நாங்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலருக்கு கடிதத்தையும் எழுதினோம். அதற்கு பதிலும் வந்திருக்கிறது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த அந்த பதில், அந்த ஆர்டரையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். இந்த 3 சந்தோஷமான செய்திகளை நீங்கள் கடைசி வரை பாருங்கள். ஆனால் அதற்கு முன்பு எங்களுடைய வீடியோவை செப்டம்பர் 13 ஒரு சில அமைப்புகள் முடக்க தொடங்கிவிட்டார்கள். ஒவ்வொரு வீடியோவும் 5000 10,000 முடக்கப்படுகிறது. இதிலிருந்து எங்களை மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோவை பார்த்த உடனேயே லைக் போட்டு விடுங்கள். 2வது, உங்களுடைய கமெண்ட்டை தட்டி விடுங்கள். இந்த 2 விஷயத்தை பண்ணாலே போதும், எங்களை இந்த பிரச்சனையிலிருந்து உங்களால் மீட்டெடுக்க முடியும். என்னுடைய முதல் சந்தோஷமான செய்தி, எப்படி நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா மொடானியை டெல்லி ஹைகோர்ட் உடைத்து வீசிவிட்டது என்று. தேர்ஸ்டே அன்று அடானி என்டர்பிரைசஸ்க்கு எதிராக வெளிவந்த அந்த கேக் ஆர்டர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பத்திரிகையாளருமே அடானியை பற்றி எந்த விதமான ரிப்போர்ட்டும் போடக்கூடாது. போட்ட வீடியோக்களையும் 138 யூடியூப் வீடியோக்கள், 83 இன்ஸ்டாகிராம் போஸ்ட்களை நீக்கும்படி ஒரு ஆர்டரை வெளிவிட்டிருந்தார்கள். இதில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகையாளர்கள், அதில் ரவீஷ்குமார், த்ருவ் ராட்டி, அபிஷார் சர்மா, நியூஸ் லாண்ட்ரி, தீபக் சர்மா, பிரக்யா காப்பண்ணா, அஜித் அஞ்சும் போன்ற பரஞ்சோய் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவருடைய பேரும் இதில் இருந்தது. இந்த கேக் ஆர்டர் செப்டம்பர் 6 கொடுக்கப்பட்டது. ஆனால் எந்த பத்திரிகையாளருமே தன்னுடைய வீடியோக்களை நீக்கவில்லை. இப்போது இந்த நாட்டின் மத்திய அரசாங்கத்தின் ஐபி மினிஸ்ட்ரி, இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி, இந்த புதிய சட்டத்தை, இந்த புதிய ஆர்டரை வெளிவிட்டார்கள். நீங்கள் அடுத்த 36 மணி நேரத்திற்குள் நீக்கிறீர்களா இல்லையா? நீக்கலைனா நேரடியாக யூடியூப் மற்றும் மெட்டா அவர்களே நீக்கி விடுவார்கள். இதில் ஒரு துக்கமான செய்தியும் இருக்கிறது. ரவீஷ்குமார், அஜித் அஞ்சும் இது போன்ற ஒரு சில பத்திரிகையாளர்கள் போட்ட வீடியோக்களை நேரடியாக யூடியூபே நீக்கிவிட்டது. இந்த ஆர்டர் வருவதற்கு முன்பே நீக்கிவிட்டது. அதில் எத்தனை லட்சம் வியூஸ்கள் போயிருக்கும், எத்தனை நபர்கள் அதை பார்த்திருப்பார்கள், அனைத்துமே வீணாகிவிட்டது. ஆனால் சந்தோஷமான செய்திக்கு வந்துவிடலாம். ரோஹிணி கோர்ட் தொடங்கும் போதே ஒரு சினிமா பாணியில் தான் அதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பக்கம் அடானி குரூப், மோடியுடைய ஆட்கள், அங்கே இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ்கள், இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர்களுக்காக வாதாட வந்த பத்திரிகையாளர்கள். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் சுனில் சௌத்ரியோடைய இந்த ஜட்ஜ் நீதிமன்றம், லாயர், போத் த சைட்ஸ், வாதி பிரதிவாதிகள் 2 பேரும் அங்கே இருக்கும்போது முதல் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜேர்னலிஸ்ட் பரஞ்சோய் ராயோடைய அட்வொகேட் இந்த கேக் ஆர்டருக்கு எதிராக
தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்களை எடுத்து வைக்கிறார். The urgency is that the order has been passed by the central government intermediaries to remove all the material. என்ன அவசரம் உங்களுக்கு? ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் எடுத்து வைக்கிறீர்கள், நீங்கள் கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அப்போது பிரதிவாதிகள் எந்த நபர் மீது நீங்கள் குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறீர்களோ அவர்களை கேட்காமலேயே எப்படி இந்த ஆர்டர் பாஸ் ஆனது, அதற்கான அவசரம் என்ன என்கிற அந்த கேள்வியுடன் இந்த ஆர்கியூமெண்ட் தொடங்கப்படுகிறது. இந்த ஆர்கியூமெண்ட் இங்கே மற்றும் நிற்கவில்லை. சீனியர் அட்வொகேட் பாய் அவர்கள் எடுத்து வைத்த ஒரு சில சீரியஸான விஷயங்கள். That the defamatory articles are not directly against Adani and do not damage India's energy security. ஏன்னா அடானி நிறுவனம் இதை தான் எடுத்து வைத்தது. இது இந்தியாவுடைய எனர்ஜி செக்டரையே பாதிக்கிறது. இந்த ஆர்டிகல்ஸ் நேரடியாக அடானியை பற்றி இல்லை என்றால் கூட அதையும் நீக்கக்கூறி இந்த கேக் ஆர்டரை பாஸ் செய்திருந்தார்கள். They say my reporting is damaging India's energy interest and trying to equate themselves with India. Adani is not India, sir. Adani ஒரு தனியார் நிறுவனம். He is a corporate. But இந்த ஆர்டரில் அடானியை இந்தியாவுடன் சமமாக எடுத்துக்காட்டி அடானியுடைய நஷ்டம்னா இந்தியாவுக்கு நஷ்டம், அடானிக்கு ஏற்படக்கூடிய அவமானம்னா இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய அவமானம். எப்படி இது சாத்தியம்? இது அட்வொகேட் பாய் அவர்கள் எடுத்து வைத்த வாதம். இது மட்டுமல்ல, பாய் அடுத்த வரிசையில் கூறுகிறார், without specifying ordered that the content deemed defamatory by plaintiff should be removed, meaning the plaintiff was given power of the judge. யார் இந்த குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார்களோ எந்த விதமான விளக்கமும் கேட்காமலேயே இந்த ஆர்டரை அவர் பாஸ் செய்து விட்டார். அதாவது ஒரு நீதிபதி கையில் இருக்கக்கூடிய அந்த பவரை எப்படி இவர்கள் கையில் எடுத்தார்கள்? இது ரெண்டாவது மிக முக்கியமான பாயிண்ட். இதில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கிறது. The controversy is a Delhi court order which was passed on the September 6th, which I was talking to you about this. செப்டம்பர் 6ஆம் தேதி வெளிவந்த நோட்டீஸ், அதற்கு பின்பு இந்த ஆர்டர், இதுதான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கான மூலாதாரம். அடானி என்டர்பிரைசஸ்க்கு எதிராக போட்ட ரிப்போர்ட்ஸ்களாக இருக்கட்டும், அடானி என்டர்பிரைசஸ்க்கு எதிராக வெளிவந்த வீடியோக்களாக இருக்கட்டும், அதை நீக்குங்கள் என்று இப்போது அடானி தரப்பிலிருந்து வந்த அட்வொகேட் விஜய் அகர்வால் நீதிபதிக்கு முன்பு வெளிவந்து பேசிய இந்த வார்த்தைகள். அடானி என்டர்பிரைசஸ் கேம் ஃபார்வர்ட். He said the defamation happened online, therefore Rohini court is jurisdiction. இந்த கம்ப்ளைண்ட் ஆன்லைன் வழியாக நாங்கள் கொடுத்தோம், அதனால்தான் இந்த ஜுடிஸ்ட்ரிக்ஷன் ரோஹிணி கோர்ட்டில் வந்திருக்கிறது. பட் த ஜட்ஜ் சௌத்ரி, நீதிபதி, till the court makes the declaration, how can the injunction be passed? நாங்கள் எந்த முடிவும் எடுக்கலை, எந்த ஆர்டரையும் பாஸ் பண்ணலை. அப்புறம் எப்படி மோடி அரசாங்கத்தை வைத்து, மினிஸ்ட்ரியை வைத்து இந்த கேக் ஆர்டரை நீங்கள் பாஸ் செய்தீர்கள்? அடானி டீமிடம் எந்த விதமான பதிலும் கிடையாது. பட் அடானி டீம் didn't stop there. This was a direction question that the weakened argument of Adani. But Adani's lawyer replied, said, it hasn't filed a reply yet. நாங்கள் இன்னும் ரிப்ளை ஃபைல் செய்யலை சார், இது ஒரு ஆர்டர் மட்டும்தான். அப்போது நீதிபதி கூறிய வார்த்தை, யூ ஃபைல் அ ரிப்ளை ஃபர்ஸ்ட், அன்டில் தென் த ஆர்டர் வில் பி ஸ்டேட். அரசியல்வாதிகள், கார்ப்பரேட் நபர்கள் செய்த அந்த தில்லு முள்ளு, அந்த ஊழல், அடானிக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது என்கிற அந்த விஷயத்தை நீதிபதி உடைத்து விட்டார். நீங்கள் இதற்கான விளக்கத்தை ஃபைல் செய்யாத வரை இதை பற்றி எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டும் நடக்காது, எந்த விதமான தீர்ப்பும் நடக்காது. சரி, அடானியுடைய சூப்பர் லாயர், சீனியர் லாயர், கார்ப்பரேட் நபர், ஏராளமான கோடிக்கணக்கான பணத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி கொடுத்திருக்கிறார். சும்மா விடுவார்களா? அடுத்த லாயரை இறக்கியிருக்கிறார்கள். லாயர் நம்பர் 2, he comes to the court and he says, the article state the government tweaked norms for Adani. அடானிக்காக அரசாங்கம்
தன்னுடைய நார்ம்ஸ்களை, லாக்களையே ட்வீக் செய்திருக்கிறது. இவர்கள்தான் அந்த விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு பத்திரிகையாளர்கள் அடானிக்கு எதிராக கவரப் ஸ்டோரிகளை செய்து வருகிறார்கள். இது அடானிக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அதற்கு நீதிபதி கொடுத்த பதில், ஸோ வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? கவர்மெண்ட் had tweaked their law and order. That doesn't mean that nobody can question you, nobody can report against you. What is your problem னு கூறிய போது எந்த விதமான பதிலும் கிடையாது. மோடி அண்ட் மொடானி அவர்களுடைய ஈக்குவேஷன் வேற. நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கீங்க, நீங்கள் ட்வீக் செய்வீங்க, அதற்கான லாபத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அது வேற. பட் உங்களை பற்றி யாருமே பேசக்கூடாதுன்னு எங்கள் சட்டம் இருக்கா? பதில் கிடையாது. The senior advocate Ahluwalia said that the government is tweaking the law and order for Adani. நீதிபதி அதற்கு பதில் கொடுக்கிறார். आप भी किसी के पॉकेट में होंगे. और सरकाज़म, நீதிபதியோட सरकाज़म, आप भी किसी के पॉकेट में होंगे, बोलते रहो, कुछ भी बोलता है तो you are also in someone's pocket. நீங்களும் யாரோ ஒரு நபருடைய சட்டை பையில் இருப்பீர்கள். அப்படித்தான் மோடி அரசாங்கம் அடானி சட்டை பையில் இருக்கிறது. மக்கள் பேசட்டும், அதில் என்ன இருக்குது? லெட் பீப்புள் டாக். பட் ஹியர் வாட் ஐ எம் டூயிங், வேர் ஐ எம் சிட்டிங், இஸ் டு சேஃப்கார்ட் த லா ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஐ வில் நாட் பட்ச். இப்போது ஒரு இமோஷனல் கார்டை ப்ளே செய்கிறார்கள் அடானி தரப்பிலிருந்து. ஜேர்னலிஸ்ட்களிடம் எந்த விதமான விஷயத்தையும் கேட்கவில்லை. அடானி தரப்பில் இருக்கக்கூடியவர்கள், சார் இவர்கள் எல்லாம் தேச விரோதிகள், சைனாவிடமிருந்து பணம் வாங்கி, அமெரிக்காவிடமிருந்து பணம் வாங்கி, அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இவர்களை ஃபண்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அடானிக்கு எதிராக, இந்த நாட்டுக்கு எதிராக இது போன்ற ரிப்போர்ட்டிங்ஸ்களை செய்வதால் அடானி நிறுவனத்திற்கு ஏராளமான நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அவரால் கடன் வாங்க முடியவில்லை. அவருடைய ஷேர் மார்க்கெட் ட்ராப் ஆகிறது. இதை கேட்ட நீதிபதி, நீங்கள் ஆர்டர் வாங்கினது தவறு. ரெண்டாவது, பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய சுதந்திரத்தை என்னால் முடக்க முடியாது. இந்த ஆர்டரில் ஸ்டே போட்டு விட்டார். இது மட்டுமல்ல, செப்டம்பர் 6ஆம் தேதி இந்த கேக் ஆர்டரை இவர்கள் கொடுத்தார்களோ, இந்த கேக் ஆர்டருக்கான இன்னொரு டீம், இன்னொரு செட் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்டும் இதே கோர்ட் ரூமுக்கு வந்திருந்தார்கள். இந்த கோர்ட் ரூமில் ஹாஜரான மற்ற பத்திரிகையாளர்கள் ரவி நாயர், அபிர்தாஸ் குப்தா, அங்குஷ் தாஸ் மற்றும் ஆயுஷ் ஜோஷி. இவர்கள் கோர்ட் ஆர்டர், இவர்கள் மீது போடப்பட்ட அந்த கேக் ஆர்டரை டிஸ்மிஸ் செய்துவிட்டது. அதாவது அடானியை பற்றி நீங்கள் எழுதலாம், அவரை பற்றி நீங்கள் போட்ட வீடியோக்களை நீக்க தேவையில்லை. பத்திரிகையாளர் சார்பாக வாதாட வந்த இன்னொரு சீனியர் அட்வொகேட்டான விருந்தா குரோவர், அவர் எழுப்பிய மிக முக்கியமான கேள்வி, இந்த ஆர்டர் ஒரு சுனாமி ஆர்டர் போன்று இருக்குது சார். யாரோ ஒரு நபர் குற்றச்சாட்டு எடுத்து வைப்பாராம், அவர் பேர் அடானியா, அவர் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டருடைய நண்பராம், அந்த கனெக்ஷனை வைத்து அவர் எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த நாட்டு பத்திரிகையாளர்கள் எனக்கு எதிராக சதி செய்கிறார்கள், அனைத்துமே பப்ளிக் டொமைனில் இருக்கிறது. இந்த நாட்டுக்கக்கூடிய ஏராளமான பத்திரிகைகள் இந்த அனைத்து விஷயத்தையுமே கவர் செய்திருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு போன்ற நாடுகளிலிருந்து அடானிக்கு எதிராக வெளிவந்த அந்த ரிப்போர்ட்ஸ்களை தான் இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்களே, இவர்கள் தன் வீட்டில் எதுவுமே கான்ட்ரவர்சியாக கிரியேட் செய்யவில்லை. பிரனஞ்சாய் ராய் அவருடைய தீர்ப்பு இப்போது ஹோல்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாதி வெற்றி கிடைத்துவிட்டது, பாதி வெற்றி இன்னும் ஒரு சில நாட்களில் கிடைக்கப் போகிறது. 6 பேருக்கு கேக் ஆர்டர் நீக்கிவிட்டார்கள். ஒரு வழக்கில் அந்த கேக் ஆர்டர் இப்போது அதற்கான ஆர்டரை ஸ்டாப் செய்திருக்கிறார்கள். சரி, இப்போது இரண்டாவது நல்ல செய்திக்கு வந்து விடலாம். அடானிக்கு ₹1 பர் ஏக்கர் நிலத்தை பீகார் அரசாங்கம் கொடுத்ததாக ஒரு ஸ்டோரியை நான் போட்டிருந்தேன். இதே போன்ற இன்னொரு ஸ்டோரியும் வெளிவந்தது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு அரசு அதிகாரி ஈஷா யோகா சத்குரு அவர்களுக்கு
பீகாரில் இருக்கக்கூடிய 6 இடங்களில் அதே போன்று எப்படி அடானிக்கு கொடுக்கப்பட்டதோ அதே போன்று இவர்களுக்கும் ₹1 வீதம் அடுத்த 33 வருடத்திற்கு 1 ஏக்கர் நிலம் ஒவ்வொரு இடத்திலும் கொடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். அப்போது எதற்காக கொடுக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள், எதுவுமே அங்கே எழுதப்படவில்லை. இதை பற்றின டீட்டெயில்டான ரிப்போர்ட்டும் எந்த பத்திரிகையும் எழுதவில்லை. இந்த வீடியோ மற்றும் சோஷியல் மீடியாவில் பரவலாக பரப்பப்படுகிறது. இந்த வீடியோவை பாருங்கள். नगर विकास एवं आवास विभाग का अगला एजेंडा है, जिसके अंतर्गत ईशा फाउंडेशन कोयम्बटूर के द्वारा राज्य के 6 शहरों यथा पटना, गयाजी, छपरा, सहरसा, भागलपुर एवं बेगूसराय में गैस आधारित शवदाह की स्थापना एवं संचालन करने तथा इस हेतु ईशा फाउंडेशन कोयम्बटूर को इन शहरों में 1-1 एकड़ भूमि ₹1 की टोकन राशि पर 33 वर्षों की अवधि के लिए लीज के माध्यम से आवंटित करने की सैद्धांतिक स्वीकृति दी गई. पटना, गया, छपरा, भागलपुर, सहरसा மற்றும் பேகுசராய் இந்த 6 இடங்களில் ஈஷா யோகா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அதே ஈஷா யோகா, சத்குருவுடைய ஈஷா யோகா, இவர்களுக்கு 1 ஏக்கர் நிலம் ₹1 அடுத்த 33 வருடம் டோக்கன் அமௌண்ட்டாக வாங்கி பீகாரில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அவருக்கு வழங்கியதாக கூறியிருந்தார்கள். இதை பற்றி நாங்கள் ஆழமாக அலசி ஆராய்ந்த போது எங்களுக்கு தெரிய வந்த விஷயம், பீகார் கேபினெட் அங்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் தலைமையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த முடிவு நீங்கள் பார்த்தீர்கள்னா அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட், பீகாருடைய நிலையம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த செய்தியை வைத்து. பீகாரில் இருக்கக்கூடிய 6 கிரிமட்டோரியம்ஸ் சுடுகாடுகளை மேம்படுத்துவதற்காக இந்த இடங்கள் ஒதுக்கி கொடுக்கப்பட்டது. ஈஷா யோகாவை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சுடுகாடுகளை அவர்கள் மேனேஜ் செய்கிறார்கள். ஒரு சில மையங்களை நான் போய் பார்த்திருக்கிறேன். என்னுடைய ஒரு நண்பர் அவருடைய மனைவியும் அங்கே தான் நாங்கள் கிரிமேட் செய்தோம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அங்கே மேனேஜ் செய்வார்கள். அதை பற்றி நாங்கள் பாராட்டலாம், எந்த விதமான தவறும் கிடையாது. அதே போன்ற டெவலப்மெண்ட் பீகாரிலும் வருவதாக இருந்தால், ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய 12 கோடி மக்கள், மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் ஹிந்துஸ். அங்கே ஒரு அட்வான்ஸ்ட் லெவலான எலக்ட்ரிக் கிரிமட்டோரியமோ இல்லை எல்பிஜி கிரிமட்டோரியமோ கிடையாதான். இப்போ ஈஷா யோகாவிற்கு இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள். ஈஷா யோகாவிற்கு கிடைத்த இந்த நிலம் நேரடியாக மக்களுக்கு சேவை செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட்னாவில், கயாவில், பேகுசராயில் இது போன்ற இடங்களில் 1 ஏக்கர் நிலம் ₹1 கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிரிமேட் செய்ய போகும்போது அங்கே வந்து பழைய முறையில் அந்த கட்டையெல்லாம் வாங்கணும். ஒரு பாடியை கிரிமேட் செய்வதற்காக ஆகக்கூடிய செலவு 10,000 ₹50,000 ஆகும். இப்போ இங்கே இந்த சென்டரில் வெறும் ₹500 ₹1,000 மற்றும் கொடுத்தால் போதும். அந்த எல்பிஜி சிலிண்டரை வைத்து அந்த கடைசி ரைட்ஸ்களை அவர்கள் முடித்து கொடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதாவது ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கும்போது அந்த விஷயத்தை பற்றி ஆழமாக தெரிஞ்சு கொண்டே இருக்கணும்னா அது நல்ல விஷயத்திற்கும் போகுது. அடானிக்கு கிடைத்த அந்த நிலங்கள் அங்களுடைய விவசாயிகளுடைய விளையக்கூடிய நிலங்களை பறித்து சரியான காம்பன்சேஷனும் கொடுக்காமல் கொடுத்தது தவறு. அதற்காக போராட்டங்கள் நடக்கிறது. பட் ஈஷா யோகாவிற்காக கொடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஏக்கர் நிலம் இது அரசாங்கத்துடைய நிலமாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய கிரிமட்டோரியம்ஸ்களாக இருக்கலாம், அதை ஒதுக்கி கொடுத்திருப்பார்கள். 33 வருடத்திற்கு ஒவ்வொரு இடத்திலும் ஈஷா யோகா 5 to 7 கோடி செலவு செய்ய போகிறார்களா. அப்போது கடந்த 75 ஆண்டுகளாக இந்த நாட்டிற்கு கிடைத்த சுதந்திரத்திற்கு பின்பு இதுவரை ஆர்ஜேடி அங்கே இருந்தது, காங்கிரஸ் அங்கே இருந்தது, பிஜேபி அங்கே இருக்கிறது, ஜேடியு அங்கே இருந்தது. இதுவரை அங்கே இருக்கக்கூடிய பட்னா இஸ் அ மெயின் சிட்டி ஆஃப் பீகார், த கேபிட்டல் ஆஃப் பீகார். பேகுசராய் another very important place of பீகார். கயா, பிரைம் மினிஸ்டர் மோடி தன்னுடைய தாயாருடைய அந்த பூஜையெல்லாம் செய்ய போனார்கள் இல்லையா, அந்த இடம்தான் கயா. இங்கே எல்லாம் அங்களுடைய மக்களுக்காக ஒரு சரியான கிரிமட்டோரியம் கூட இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் இத்தனை ஆண்டுகளாக. இப்போ ஒரு என்ஜிஓ முன் வந்து
அதற்கு அந்த பொறுப்பை ஒப்படைத்து, அதாவது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்யாத விஷயத்தை ஒரு தனிப்பட்ட அமைப்பு செய்கிறது என்றால் அதை பாராட்டணும். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இந்த 6 ஏக்கர் நிலம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சேவையாக போய் சேருகிறது. ரைட். கடைசியாக என்னுடைய 3வது மிக முக்கியமான செய்தி, நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொண்டு வந்த இந்த 2.0 GST 22ஆம் தேதியிலிருந்து இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுகிறது. நாங்கள் ஒரு வீடியோ வழியாக எங்களுடைய குவெரிஸ்களை உங்களுக்கு முன்பு எடுத்து வைத்தோம். அதாவது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அண்ட் இவர்கள் கொண்டு வந்த அந்த ஜிஎஸ்டி காஸ்ட், இதில் வேரியேஷன் வருது. இந்த வேரியேஷன் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு 2.5%லேருந்து 10 to 12% வரை இருக்குது. அப்போது இந்த மேனுஃபேக்சருக்கு ஏற்படக்கூடிய அந்த நஷ்டம் அதை யார் சரிபார்ப்பார்? அப்படி சரிபார்க்கவில்லை என்றால் பேஸ் ப்ரைஸை அவர்கள் உயர்த்தி விடுவார்கள். பேஸ் ப்ரைஸ் உயரும்போது மக்கள் பையிலிருந்து தான் அந்த நஷ்டம், அந்த காஸ்ட்டும் எடுப்பார்கள். இந்த குவெரியை நாங்கள் இமெயில் வழியாக ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் அனுப்பியிருந்தோம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு புதிய ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் நாங்கள் வரவேற்கிறோம். அண்ட் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய இந்த விஷயம், she warned the companies against increasing base price. இன்றைக்கி என்ன எம்ஆர்பி இருக்கோ, இந்த புதிய சட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் கூட நாங்கள் உங்களுடைய எம்ஆர்பியை செக் செய்வோம். எம்ஆர்பி பேஸ் ப்ரைஸ் அப்படியே இருக்கணும், எம்ஆர்பி மாறக்கூடாது. இன்றைக்கி 50 கிராம் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதே எம்ஆர்பியில் நாளைக்கு விற்கும்போது அதே 50 கிராம் தான் இருக்கணும், 45 கிராம்க்கெல்லாம் நீங்கள் விற்கக்கூடாது. அப்போது உங்களுடைய பேஸ் ப்ரைஸை நீங்கள் கண்ட்ரோலில் வைப்பது உங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய நஷ்டத்தை சரிபார்ப்பதற்காக அடுத்த முயற்சி நாங்கள் எடுப்போம். கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாயை இந்த லாஸை சரி கட்டுவதற்காக ஒதுக்கி இருக்கிறார்கள். அப்படி ஒரு கம்பெனி தன்னுடைய நஷ்டத்தை சரி கட்டுவதற்காக பேஸ் ப்ரைஸை இன்க்ரீஸ் செய்துட்டீர்கள்னா முதல் ஃபைன் 10 lakh 10 லட்சம் ரூபாய் முதல் ஃபைன், இரண்டாவது 50 லட்சம் ரூபாய். அதனால் எச்சரிக்கை, பேஸ் ப்ரைஸை ஏற்றி மக்களை ஏமாற்றலாம் என்று நினைக்காதீர்கள். ஜிஎஸ்டி கவுன்சில் உங்களுடைய எம்ஆர்பியை கண்காணிக்கும். இன்றைக்கி உள்ள எம்ஆர்பி நாளைக்கு உள்ள எம்ஆர்பி ரெண்டையும் கண்காணிக்கும். அப்படி பேஸ் ப்ரைஸை நீங்கள் ஏற்றினீர்கள்னா உங்கள் மீது ஃபைன் போடும். உங்களுடைய நஷ்டத்தை சரிபார்ப்பதற்காக அதற்கான வழிகளை ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறது. 2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். அப்போது உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் தாமதமாக வறுமையோடைய அது வீணாகாது. இதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த வீடியோவில் 3 செய்திகளை விவரமாக எடுத்து காட்டியிருக்கிறோம். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை பகிருங்கள். எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடி வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.